Indian solar inverter manufacturer the kingmaker the number 1 place வேறு யாருன்னா Havells inverter தான். இது மறுக்க முடியாத உண்மை. இது என்னோட எல்லா வீடியோஸில் நானே சொல்லியிருக்கேன். இது என்னைக்கு இருக்குன்னா 2022 டிசம்பர் 31 இருக்கும் தான். பட் 2023 ஜனவரி 1லேருந்து அந்த ஃபஸ்ட் பிளேஸை 13 போகிற இன்வெர்டர் வேறு யாரும் இல்லை, Polycab 15 amps இன்வெர்டர் தான். ஆமாங்க, Polycab வந்து அவங்க இன்வெர்டர் அப்டேட் பண்ணி 15 amps கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்வெர்டர் இப்போதைக்கு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஸ்டமருக்கு எப்போவுமே கேட்கும்போது கிலோவாட் கணக்கில் கேட்பாங்க. 5 கிலோவாட்டா 10 கிலோவாட்டா, இது என்ன வாட்ஸ் பேனல், 550 வாட்ஸ் பண்ணலாம், 600 வாட்ஸ் பண்ணலாம். பட் ஆஸ் எ சோலார் இன்ஸ்டாலர் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா 15 amps இன்வெர்டரா, 13 amps இன்வெர்டரா, 18 amps இன்வெர்டரா பார்ப்போம். இன்றைக்கி வரைக்கும் ரெசிடென்ஸுக்கு 13 இல்லை 11 amps இன்வெர்டர் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் சோலார் இன்வெர்டர் மேனுஃபேக்சர் ஹிஸ்ட்ரியிலேயே Polycab is the first company who introduced 15 amps inverter which supports 550 watts panel. சரிங்களா? இது ஸோ எங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு, எந்த ஒரு கம்பெனியாச்சும் ஒரு 15 amps இன்வெர்டர் கொண்டு வராதா, ரெசிடென்ஸுக்கு போட முடியாதா? ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணது 450 வாட்ஸ் பேனலில் தான். இதுக்கப்புறம் 450 வாட்ஸ் பேனல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 540 தான் வருது. அந்த 540 வாட்ஸ் பேனல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்வெர்டர் ரொம்ப நாள் இல்லை. 10 கிலோவாட் மேலாம் இருக்குது நல்லா தாராளமாக. பட் 10 கிலோவாட்டுக்கு கீழே ரெசிடென்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எந்த கம்பெனியும் கொடுக்கல. பட் ஃபஸ்ட்டு Polycab வந்து ரெசிடென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க 15 amps இன்வெர்ட்டருங்க. இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த பேனலோட இந்த இன்வெர்ட்டரோட MPPT வெறும் 50 வோல்ட் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 பேனல் போட்டாலே இந்த இன்வெர்ட்டர் ஈஸியாக ஆன் ஆகிடும். அதுதான் ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இனிமேட்டு ரெகுலராக நாங்கள் Polycab 15 amps இன்வெர்ட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இல்லைங்க, எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் Havellsல செக் பண்ணோம். பட் Havellsல வந்து 15 amps இப்போதைக்கு கொண்டு வர இதில் இல்லை. அவங்க இன்னும் 11 amps 12 amps தான் இருக்கிறாங்க. அதனால் போன வருஷம் டேனி டெக்கி டாக்ஸ் அவார்ட்ஸ்லேயே நான் வந்து Havells நம்பர் 1 கொடுத்தேன். பட் இந்த வருஷத்தோட கண்டிப்பாக டேனி டெக்கி டாக்ஸ் அவார்ட் Polycab தான் போதும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராஜெக்டோட ஹீரோ Polycab 15 amps இன்வெர்டர் தான். எப்படி இந்த இன்வெர்டர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம், அப்புறமா இந்த இன்வெர்ட்டருக்கு என்னென்ன பேனல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த வீட்டுக்கு நாங்கள் சூஸ் பண்ண பேனல் பார்த்திங்கன்னா வாரி 540 வாட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வாரி 540 வாட்ஸ் பார்த்திங்கன்னா 13 amps பேனல், அதுக்கு 15 amps இன்வெர்ட்டர் தான் கண்டிப்பாக போடணும், அது கீழே போடக்கூடாது. சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு Polycab இன்வெர்ட்டரும் வாரி 540 வாட்ஸும் காம்பினேஷனில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம சென்னை வேளச்சேரிக்கு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி டேனியோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இங்கே தெரிஞ்ச ஒரு பட்டன் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் அப்டேட்டான இன்வெர்ட்டர் Polycab 15 amps இன்வெர்ட்டர் போகணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. பட் 15 amps இன்வெர்ட்டர் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த டெக்னாலஜி தான். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இன்வெர்ட்டரோட அட்வான்டேஜஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்வெர்ட்டரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ், இது வந்து 15 amps. இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ வர லேட்டஸ்ட் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா 540 வாட்ஸ் வந்து வாரி பேனல் தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் போட்டோம். அது வந்து 13.8 amps. அந்த 13.8 ampsக்கு நீங்கள் வந்து 12 amps இன்வெர்ட்டர் போடக்கூடாது, ஒரு 15 amps இந்த மாதிரி இன்வெர்ட்டர் தான் போடணும். ஸோ அப்போ வந்து இந்த பேனலுக்கு நீங்கள் வந்து இந்த இன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா இந்த பேனலோட மொத்த பவர் எஃபிஷியன்சி மொத்தமாக தள்ளும் போது இந்த இன்வெர்ட்டர் தாங்கும். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரும் DC to AC நல்லா பண்ணி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் தரும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 15 units ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இது 3.6 கிலோவாட். இதுவே நீங்கள் 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் வாங்கினீங்கன்னா அதில் 540 வாட்ஸ் பேனல் 6 போட முடியாது. பட் இதில் வந்து நீங்கள் 6 பேனலுக்கும் போடலாம். அதனால தான் Polycab வந்து இந்த மாடல் வந்து அப்கிரேட் பண்ணும்போது 3 கிலோவாட்லேருந்து 3.6 கிலோவாட்டாகவும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 11 ஆம்ஸ்லேருந்து 15 ஆம்ஸாகவும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Polycab இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனுஃபேக்சர் ஃபார் சோலார் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் செக்ஷனில். இப்போ வந்து 5 years வாரண்டியோடு வராங்க. உங்களுக்கு வந்து 10 years வாரண்டி வேணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் வாரண்டி பண்ணிக்கலாம். சரிங்களா? Polycab நாமினல் ஃபீஸ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே எண்ட் டு எண்ட் கவர் ஆகும் நீங்கள் 10 years வாரண்டி போட்டாலும். அதே மாதிரி உங்கள் வீட்டோட பை மந்த்லி பில் 700 யூனிட்ஸ்லேருந்து 800 யூனிட்ஸ் வரதுந்தா இந்த இன்வெர்ட்டர் தாராளமாக போடுங்க. ஏன்னா 540 வாட்ஸ் பேனல் வர ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த இன்வெர்ட்டர். உங்களுக்கு 800 யூனிட்ஸ் அப்படியே டிராஸ்டிக்காக கம்மி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இப்போ EBயில் வந்து இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம் TNEBயில். அதே மாதிரி Polycab இன்வெர்ட்டர் இது மாதிரி 15 amps சூஸ் பண்ணும்போது இதுக்கேற்ற ஒரு நல்ல பேனல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா இந்தியன் மேனுஃபேக்சரில் வாரி சோலார். இது பார்த்தீங்கன்னா இது வாரி சோலார். இது வந்து 540 வாட்ஸ் மோனோபர்க் வித் ஆஃப் கட். ஸோ இது வந்து 13.8 amps. This is one of the best manufacturer in Indian solar history again.
வாரி வந்து கடந்த 30 வருஷமாக இந்தியாவில் இருக்கிறாங்க. இது வந்து 25 இயர்ஸ் கேரண்டி தராங்க. இதுக்கு 12 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி அண்ட் 15 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி தராங்க. ஸோ நீங்கள் வந்து அது போகலாமா இது போகலாமான்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியாக வாரி சோலாருக்கு போயிடுங்க. பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் 540 வாட்ஸ் 13.8 amps பேனல் போங்க. ஏன்னா அப்போ தான் இந்த இன்வெர்ட்டருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 450 இன்வெர்ட் போகாதீங்க. 450 எப்போயோ அவுடேட்டட் ஆகிடுச்சு. ஸோ Polycab 15 amps இன்வெர்ட்டரும் ஒரு வாரி 540 வாட்ஸ் 13.8 amps சேரும் போது அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சிக்கு மட்டும்தான் இடமே தவிர அது தவிர மற்ற இடத்துக்கு இடம் இல்லை. ஸோ குவாலிட்டிக்கு மட்டும் எப்பவுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் என்றைக்குமே இது மாதிரி ரெண்டுமே போயிடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் டீம் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இனிமேட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியாகிய 15 amps இன்வெர்ட்டர் தான் எல்லா வீட்டுக்கும் போட போகிறோம். அதே மாதிரி இந்த வீட்டுக்காக இனிமேட்டு நிலக்கரி எரிக்க வேணாம். இதுதான் வேளச்சேரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக வேளச்சேரி. இதே மாதிரி டேனியோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இங்கே தெரியுதா ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பாய்ங்க.